டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை அதன் சிவப்பு நிறத்தை இழந்து கருப்பாக மாறி வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது டெல்லியின் மிக மோசமான காற்று மாசுபாடு. இந்தியாவின் மிகப்பெரிய வரலாற்று சின்னங்களில் ஒன்று செங்கோட்டை. முகலாய, பாரசீக மற்றும் இந்து கட்டடக்கலை பாணிகளின் கலவை. ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று இங்கு பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார். சிவப்பு மண்ணால் கட்டப்பட்டதால் இதற்கு லால் கிலா என பெயரிடப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த சிறப்புமிக்க செங்கோட்டை தற்பொழுது கருப்பாக மாறி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி கான்பூர், இத்தாலியின் வெனிஸ் பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய தொல்லியல் துறை ஆகியவை இணைந்து செங்கோட்டை குறித்து ஆய்வு நடத்தின. இந்த ஆய்வில் 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான டெல்லியின் காற்று தரவு பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் காற்றில் உள்ள நுண் துகள்களின் அளவு தேசிய வரம்பை விட 2.5 மடங்கு அதிகமாக இருந்தது கண்டறியப்பட்டது. செங்கோட்டையின் சுவர் மற்றும் வளாகத்திற்குள் உள்ள சிறிய அரண்மனையான ஜாஃபர் மஹால் மாதிரிகளை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். மாதிரிகளில் ஜிப்சம், காரியம், தாமிரம் மற்றும் துத்தநாகம் போன்ற கனரக உலோகங்கள் இருப்பதை உறுதி செய்தனர். டெல்லியின் காற்றில் உள்ள ஜிப்சம் மற்றும் பிற நச்சுப் பொருட்கள் வாகன புகை, கட்டுமான பணிகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் மாசு ஆகியவை செங்கோட்டையின் மேற்பரப்பில் படிந்துள்ளன. இந்த உலோகங்கள் செங்கோட்டை கட்டப்பட்ட சிவப்பு மணற்கல்லுடன் வேதியியல் வினை புரிந்து அதன் மீது கருப்பு நிற பூஞ்சை உருவாவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். PM2.5 மற்றும் PM10 துகள்கள் செங்கோட்டையை சுற்றியுள்ள காற்றை மாசுபடுத்தியதாகவும் இவை நீண்ட காலமாக படிந்து நிறமாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் கட்டுமான பணிகளை கட்டுப்படுத்துவது, தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பது மற்றும் வாகன புகையை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென ஆய்வாளர்கள் பரிந்துரை செய்தனர். கோட்டையைச் சுற்றி அதிகப்படியான மரங்களை நட்டு பசுமை பரப்பை அதிகரிப்பதன் மூலம் காற்று மாசுபாட்டை ஓரளவு குறைக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கோட்டையின் மேற்பரப்பில் உள்ள கருப்பு படலத்தை அகற்றுவதற்காக தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் ரசாயன அடிப்படையிலான சுத்தப்படுத்தும் முறைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுத்தப்படுத்தப்பட்ட சுவர்களுக்கு நீண்டகால பாதுகாப்பு அளிப்பதற்காக சிலிக்கான் அடிப்படையிலான கவச பூச்சுக்களை பூசவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டில் செங்கோட்டையின் தனித்துவமான கட்டடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை அங்கீகரித்து யுனெஸ்கோ இதனை உலக பாரம்பரிய தடமாக அறிவித்தது.